ஒரு லைட்ரு கூட ஒழுங்காக பற்ற மாட்டேங்குது. சே, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. ஒரு பெரிய ஆர்டர் வேறு எடுத்துட்டேன். 2 நாள் அந்த ஆர்டர் எப்படி முடிக்கும் ஒன்றுமே புரியலையே. கையில் வேறு காசு இல்லை. ரொம்ப தெரியாமல் ஆர்டர் எடுத்துட்டனோ. சே, காசு இல்லாமல் ஆர்டர் எடுத்து பார்ட்டியால் அசிங்கப்பட போகிறேன். கடவுளே காப்பாற்று கடவுளே. ஒரு புது லைட்ரு வாங்குறதுக்கே சிரமமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆர்டர் உனக்கு தேவையான என்ன பண்ண? ஃபோன் வருது. ஜோ அவர் தான் கூப்பிட்றாரு. என்ன பண்ண? அண்ணே சொல்லுங்கண்ணே. பண்ணிடலாண்ணே, சூப்பராக பண்ணிடலாண்ணே. அண்ணே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படினாலும் கரெக்டாக பண்ணிடுவேண்ணே. நீங்கள் பயப்படவே வேணாண்ணே. ஆமாம்மாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஓ அவளே என்ன பண்ண புரியலையே. ஏன் புது நம்பரு? மேடம் சொல்லுங்கள் மேடம். ஆமாம், என் பேர் யுவராஜ் தான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஆமாம், நான் கேட்டிருந்தேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். உண்மையாகவே நான் வந்து தொழிலை கொஞ்சம் பெருசாக பண்ணணும், ஒரு ஆர்டர் கூட எடுத்திருந்தேன். அது எப்படிலாம் முடியலாம்னு நினச்சிருந்தேன். பரவாயில்ல, நீங்களே கூப்பிட்றீங்க, என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். அப்பாடா, கடவுள் இருக்காதா? இந்த ஆர்டர் எப்படியும் நம்ம நல்லபடியாக முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி கடவுளே. 2 நாளில் 4 சோஃபா ஆர்டர் கேட்டிருக்காங்க. நானும் ரெடி பண்ணிடுறேன், வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ண ஒன்றுமே புரியலையே. நானும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் கடைங்க பார்த்துட்டேன். ஒருத்தனும் தரமாட்டேன்றான். எப்படி ரெடி பண்ண? ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும். இருக்க இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு 4 சோஃபா வேறு ரெடி பண்ணிடுவேன். அது கூட காசு கிடைக்க மாட்டேங்குதே. இந்த லைட்டு வேறு மாட்டணும், அதுவும் காசு இல்லை. கரண்ட் பில் வேறு கட்டாமல் இருக்குது. என்ன பண்ண? அவர் ஃபோன் பண்ணாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஃபோன் வந்துச்சு. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே நம்ம சோஃபா தானே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாண்ணே. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேண்ணே நான். அவ்வளோதான், 2 நாள் உங்கள் வீட்டுக்கே நான் கொண்டு வந்துடுறேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆமாம், முழுக்க உங்கள் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாரு. நான் வேறு கரெக்டாக கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி திரும்ப வேறு சொல்லிட்டேன். என்ன பண்ணேன்? கரெக்டான டைத்துக்கு போய் கொடுக்கலன்னா அசிங்கமாகிடுமே. இத்தனை வருஷமாக சோபா கடையை வச்சு அவமானப்படுத்தான்னு தெரியலையே. இன்னும் ஃபோன் வருது, புது நம்பராக இருக்குது. ஹலோ சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம். ஆமாம், யுவராஜ் தான். அப்படிங்களா மேடம்? சூப்பர் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் எப்படா ஃபோன் பண்ணுவீங்கன்ட்டு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக கூப்பிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். நாளைக்கே வரேன் மேடம். நீங்களே வரீங்களா? ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். அப்பாடா, இந்த சந்தோஷத்தை நான் எங்கே போய் சொல்ல. இந்த மாதிரி ஃபோன் இந்த டயத்தில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி கடவுளே. அப்பாடா, என் தொழில் கெட்டு போகல, என் பேரும் கெட்டு போகல. ரொம்ப நன்றி.